குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களை அக்ஷயா கார்த்திக். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டானது ஃப்ரெஷர்ஸ் சாரீ. அதாவது ஒரு நியூவாக வந்து நம்ம வந்து ஒரு காலேஜ் போகிறது அண்ட் வந்து பார்ட்டி அட்டன் பண்ணுறது இல்லை ஒரு ஆஃபீஸ் போகிறது அந்த மாதிரி ஒரு நியூ லுக்கில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு மெயின் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது மெயினாக வந்து நம்ம நீட்டாக நல்லா வேர் பண்ணுறது. சரிங்களா? எந்த ட்ரெஸ் வந்து நம்ம வேர் பண்ணுறோன்றதும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணாலும் அது மேட்சிங்காகவும் அழகாகவும் காட்டுற விதமும் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அப்போ 2 தான் இருக்குது. அப்போ எந்த ட்ரெஸ்ஸை நம்ம வேர் பண்ணுறோன்றது இருக்குது. எந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணாலும் அதை நம்ம எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக அழகாக நீட்டாக இருக்கும், நீட்டாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம எந்த ஒரு ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம எங்கே மீட் பண்ண போகிறோம், அதாவது காலேஜாக இருக்கட்டும், காலேஜு அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி பார்ட்டி இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மீட் பண்ணுவோம் பொதுவாக எல்லாருமே. அப்போ அந்த டைம் நம்மளை வந்து எல்லோரும் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணணும். சரிங்களா? அப்போ அந்த டைமில் வந்து நம்ம நீட்டாகவும் நம்ம ப்ரெசென்டபுளாக நம்ம வந்து அப்போ அங்கே வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஃப்ரெஷர். ஓகேங்களா? அதுதான் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட்லி வந்து நான் இந்த ஒரு ப்ளவுஸ் தான் எடுத்துருக்கேன். இது உங்களுக்கு வேணாம், ஏன்னா டிசைன்ஸ் இது உங்களுக்கு வேணால் ரொம்ப ஒர்க்கடாகவும் ரொம்ப இதாகவும் இருக்கும். ஆனால் வந்து ஒர்க்கட் ப்ளவுஸாக இருந்தாலும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்காது. சரிங்களா? ஒவ்வொரு ப்ளவுஸ் வந்து வெயிட்டாக இருக்கும். நம்ம ஒர்க்கட் ப்ளவுஸ் வேர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வெயிட் இருக்காது. அதாவது ரொம்ப லைட்டாக தான் நான் வச்சுருப்பேன். ஆனால் நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது சாரீ வந்து ஒரு ப்ளூ கலர், பெப்சி ப்ளூ, அதாவது இந்த மாதிரி ப்ளூ கலர் பெப்சி ப்ளூ இந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, இங்க் மை அந்த ப்ளூ கலர் நான் பண்ணுறேன். சரிங்களா? அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் வந்து அழகாகவும் இருக்கும். சரிங்களா? ப்ரெசன்டபிள். நம்மளை வந்து நீட்டாக நல்லா ஒரு ப்ளீட் எடுக்கிறதா இருக்கட்டும் அண்ட் வந்து வாக் பண்ணுறதா இருக்கட்டும், சாரீ வேர் பண்ணிவிட்டு வாக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த ஒரு சாரியில் அடங்கியிருக்கு. அப்போ இந்த சாரீ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். அதான் ஃப்ரெஷர் சாரீ. ஓகே? உங்களுக்கு நீங்கள் வந்து கிராண்டான சாரீ தான் வேர் பண்ணிவிட்டு அங்கே போகணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போது நல்ல பொண்ணு போல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கெட்டையுமே அது தக்கன வந்து அழகாக இது பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு இங்க் ப்ளூ சொல்லுவோம்ல, நல்லா ஒரு ப்ளூ பெப்சி ப்ளூ, நல்லா ஒரு பிரைட்டான இது அழகாக இருக்கும். வேர் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். இது வந்து ப்ளீட் எடுக்கிறது. சரிங்களா? ப்ளீட்டை வந்து கரெக்டாக இது பண்ணி எடுங்க. உங்களுக்கு வந்து நான் குட்டியாக எடுத்து காட்டுறேன். ஓகேங்களா? எடுத்துகிட்டு சரி, ஃபர்ஸ்ட்டு ப்ளீட்டோட நம்ம வந்து செகண்ட் ப்ளீட் வந்து சின்னதாக தான் வைக்கணும்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சின்னதாக இருக்கா, லென்த்து தெரியுதா? எடுத்துகிட்டு இந்த இடத்துல பின் பண்ணிக்கோங்க.
நல்லா வந்து ப்ளீட்டை வந்து ஒன்று போல் எடுத்துக்கோங்க. ஒன்று போல் எடுத்தால் தான், ஏன்னா இந்த சாரீ வந்து எனக்கு ப்ளீட் வர்றது கொஞ்சம் கஷ்டம், அதனால் உங்களுக்கு ஒன்று போல் நான் எடுத்து காட்டுறேன். சேஃப்டி பின் வச்சு இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே பாடுறதுக்கு இருந்ததுக்கு வந்து நம்ம வந்து ப்ளீட் எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ஓவராலாக வந்து ஒரு ப்ளைன் சாரீ லுக்கு தான் கொடுக்கும், அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா ப்ளீட் எடுத்துக்கோங்க. கீழே வந்து எனக்கு சாரீ பெரிய சாரியாக தான் இருக்குது, நான் எப்பயும் போல் ப்ளீட் எடுத்துருக்கேன். ஓவராலாக இந்த அளவுக்கு நிறைய வந்து காட்டன்ஸ் வேர் பண்ணுவாங்க. அதாவது நான் சொல்கிறது வந்து காலேஜ் அப்புறம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி வேர் பண்ணுவாங்க. ஆனால் பார்ட்டி இதுக்கு வந்து இந்த மாதிரி வேர் பண்ணுவாங்கல்ல, அப்போ ப்ரெசென்ட் அப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து இது பண்ணுவோம், அப்போ அழகாக போவோம்ல. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இது பண்ணும்போது நம்ம எப்படி போவோம் அந்த மாதிரி. ப்ளீட் வந்து நான் ரெடியாக வந்திருக்கேன். சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒன்று போல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சொருகுனீங்கன்னா அழகாக ஒன்று போல் இருக்கும். இல்லை அப்படின்னும் போது இந்த புடச்சிக்கிட்டு பெருசாக தான் இருக்கிற மாதிரி தெரியும், ஒன்று போல் இல்லாமல். ரொம்ப வந்து இந்த இதை ஃபுல்லாக இங்கே வரை இழுக்காதீங்க, அழகாக இருக்காது அந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போது. அதுக்கப்புறமா சைடு நம்ம டைட்டாக இது போல் ஒன்று போல் இழுக்குமே இந்த சைடு அதுவாக வந்துருச்சா, இல்லைன்னா ஒவ்வொன்றில் நம்ம சைடு ப்ளீட் இது எடுத்தாலே வராது, உங்களுக்கே நல்லா தெரியும். வேர் பண்ணும்போது நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லுக் வந்து அண்ட் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் எந்த மாதிரி ஸ்டைலுன்னு சொல்லி இது பண்ணுங்கள். அண்ட் இந்த லுக் இந்த மாதிரி இந்த வேர் பண்ணும்போது சூப்பராகவும் அழகாகவும் இருக்கும். எனக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஹேர் ஸ்டைலுன்றதுக்கும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஹேர் ஸ்டைலுக்கும் இந்த லுக் சாரீ இதுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் guys.